போட்டுக்கிறோம். 13 கழிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு தூது வந்த நாடு கொடுப்பனா 13 பாரே போச்சு. போனாங்களா? அந்த கஷ்டம் சும்மா விட்டானா? அவன் என்ன செய்தான்? பாண்டவர்கள் விடமாட்டேன் என்கிறார். நீ கொடாகண்டனாக இருக்கிறார், அவர் விடாகண்டனாக இருக்கிறார். இதுக்கு என்ன செய்றேன்? திறமையுள்ள பாண்டவராக இருந்தால் 18 18 நாள் சண்டை செய்து 19வது நாள் யார் ஒருவன் உயிரோடு இருக்கின்றாரோ அவனை தன் ஆட்டையாளலாம் என்று அந்த கிருஷ்ணரிடத்திலே கை போட்டு கொடுத்து விட்டேன். ஜெகனி மாமா உஜகப்பத்தை அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். 18 நாள் சண்டை. 18 நாள் சண்டை வைத்த பிறகு என்னை மார்பேடு தோல்பேடு எடுத்து வளர்த்தாரு எங்கள் தாத்தா. அவர் என்ன செய்தா? துரியோதனா எப்படி இருந்தால் அது வெற்றி அடைய முடியாது. ஏன் நெத்தி எதிரோம கண்ட மார்பின் என்ற கரவுடையவனை கொண்டு போய் பலி வைக்க வேண்டும் என்று தாத்தாவாகி வித்வர் சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு நாகக்கண்ணிக்கு அரவாடு பிறந்த நாகக்கண்ணிக்கு அர்ஜுனுக்கு பிறந்த அரவாடு நான் நடவடி வைக்கிறான் என்று இசைய வைக்கிற போது சாச்சார் என்று சொல்லத்திலே கண்ட நாகப்பட்டவன் கூட்டு செய்து விட்டார். வச்சுட்டாங்க. அதனால பெருமானத்திலே பட்டத்து யானையை வெட்டி விட்டேன். அந்த பட்டத்து யானை சாபம் கொடுத்தது. அடே துரியோதனா, உங்கள் மூதாதிகள் என் மீதில் உட்கார்ந்து கொண்டு அஸ்தாபனத்திலே மவளி பெறுவார்கள். என் மீதில் ஏறிக்கொண்டு அவர் சண்டைக்கு சென்றதால் வெற்றி அடைவார்கள் என்று இறந்து உனக்கு தோல்வியாக்கிற பெரிய சாபம். அந்த பட்டத்து யானை எனக்கு முதலாக சாபம் கொடுத்து விட்டது சொல்லிய மாமா. அது கொடுத்த சாபம். ஒரு நாள் நான் வெற்றி கண்டேன். 9 நாள் எங்க தாத்தாவாகி பேசுறேன். குருச்சத்திர பூமியிலே சண்டை செய்து 10வது நாள் சண்டையிலே அர்ஜுனன் கை இருக்க வேண்டிய சிகண்டி என்று சொல்லக்கூடிய அம்பாளை மாட்டி விட்டாரே. தாத்தாவும் போயிட்டாரு. தாத்தாவா? தாத்தாவுக்கு வயசு எவ்வளவு? அவருக்கு 886. அப்படியாற்பட்ட கிழவு வச்சு என்ன பண்ண போனா போகட்டும். மாமா 10 நாள் சண்டையில
உண்மை பட்டாளால் சண்டையில் பாட்டு சொல்லக்கூடிய பேசுவார் மாட்டா. ஆமா 11-12 என் உயர்ந்தனாகிய பகதத்தன் மாண்டா. உண்மை இந்த 11 குரோடு சேனையோடு இந்த நாட்டை ஆள்வதற்கு எனக்கு இருந்ததே பிள்ளைகள் அத்தனை 60 பிள்ளைகள். யாருக்கு நான் சம்பாதிச்சு வச்சேன்? அவங்களுக்கு தான். அந்த 60 பிள்ளைக்கு தானே இந்த மண்ணை சம்பாதிச்சேன். இந்த மண்ணை ஆள்வதற்கு பிள்ளைகளே கிடையாது. என்ன செய்ய? அழுவாத வயசுக்கு இது நாம் பேத்துக்கலாம். இன்னும் கல்யாணம் பண்ணிக்கலாம். என் 60 பிள்ளைகள் மாட்ட பிறகு 13 அவர் மாட்டார் அபிமன்னன் கையா. 14 தக்கபுரத்து சைதவன் மாட்டார். 15-16 விக்கிரவாகி தோழர் மாட்டார். மலை போல நம்பியிருந்தேனே. ஒரு வழக்கரமாக இருந்தார் எங்க அண்ணாவாகிய கண்ணன். மலையா நம்பியவள் தான். நேற்று படுகளத்திலே என்னை விட்டு போய்விட்டார். யாரே இந்த பட்டு பாடை காலத்து சண்டை உண்மை எல்லாம் ஆண்டு விட்டார்கள். ஆமா இருப்பது ஜல்லியன் ஒன்று 3 பேர் மும்மூர்த்தி ஆகிறோம். அந்த பெருமன் வந்து அவன் எதிர்க்க முடியாது. மாமா அந்த தர்மனை கொல்றதுக்கு நாங்க நேத்து 17ஆம் நாள் விட்டுருந்தா இவரே ஜெயிச்சுட்டு வந்துட்டு பாரு. கண்ணன் போயிட்டு நேத்து சேனாதிபதி பட்டம் கொடுக்காது என்று அவருக்கு சேனாதிபதி கொடுக்கிறார். வெற்றி நமக்கு 3 முறை முக்கோன் பெருத்த வரம கொடுறீங்க. அப்படியே உனக்கு வருமானே துரியோதனா கூட மாறியா? கண்டிப்பாக துரியோதனா. ஹலோ மாமா எக்ஸ்கியூஸ் மீ. அவர்தான் சொல்றாருல்ல 3 முறை பரமசிவனை நேரில் பார்த்தாராம். அது மட்டும் இல்ல ஏர்நெத்தி எதிர் ரோமம் இப்படி பல தீரங்களையும் பல திறமைகளையும் கொண்டவன். சரியா? அவன் ஒட்டுதே ஒன்னால ஒரே புழுத்த பிடிச்சு வந்துடுறாரு. அந்த தர்மனை படிப்பாய உனக்கு திறமை இருக்கிறானா? அவன் வந்து செத்தானா போதும். அவன் 5 பேர் முடியறான். யாரு செத்தா? தர்மன் செத்தா. அவன் செத்தானா அவன் அங்கே செத்து போயிடுறான். வருமானே துரியோதனா யாரு ஜல்லிய மாமா யாரு? அவருக்கு அவங்களுக்கு மாமா இருந்தாலும் நாம தண்ணி கொடுத்த தோசத்துக்கு நான் வந்துட்டேன். அதனால மாமா நீ போறேன்றியா? அப்ப நீ போறியா? ஐயா சாப்பிடலாம்.
ஐயா ஆமா நீ இன்னும் சாகலையா எல்லாம் சாகுறாரு இவன் சாகவே இல்லை நான் போய் சாகுனா போறது இவன் முன்ன ஆனா வர்றது இவன் தான் இந்த முன்ன என்ன முன்னாடி போறது நான் தான் மோளக்காரங்களுக்கு மோளம் அடிச்சுட்டு போறது முன்னாடி வர்றது நானே முன்னாடி போட்டி ஐஸ் போட்டி எல்லாம் தூக்கி நான் வந்துடுறேன் நீ குறிச்சாத்தான் போறியா போறதானே போறதான் சாயானி என்னைக்கு நீ ஒரு நாளைக்கு ஓட்டியா போவாதா நாலரை மாதிரி ஒரு நாளைக்கு கிளம்பாட்டியா எனக்கு என்ன என் சட்டக்காயை பிடிச்சி காசா சம்பளத்தை வாங்கி திருப்பிட்டு எல்லையே பாய்க்கிறேன் முதல்ல நீ சாகணும் ஆமா இதே முதல்ல நீ சாகணும் ஒத்திக்காரன் சாகணும் பிபிக்காரன் சாகணும் நீங்கெல்லாம் செத்துட்டு பின்னாடி எனக்கெல்லாம் புது கம்பெனி தான் வந்து ஆடும் உன்னை எப்படியே தான் ஆட்டுறது இதுக்கு மேல இப்படிதான் ஆட்டும் எங்க மாமா போறாராமா உன் அம்மா போறே எங்கடா எங்க மாமா மாமன் ஐயோ அரிசமா டைம் பார்த்துக்கணும் போய் வாங்க சொல்லு மாமனு சுடுறதா பதிக்கிறதா திக்கல சுடுறதுன்னா தோசை பதிக்கிறதுன்னா இட்லி மாமா நீ போறியா தர்மமயில ஒழிக்கிறதுக்கு சண்டை போடுறோம் அவன் அடிச்சு நாம சுடுகாட்டுக்கு தள்ளுறது அவன் அடிச்சு நம்ம சுடுகாட்டுக்கு போறது இது நியாயமா இருந்தாலும் பரவாயில்ல உனக்கு 4 அடி கூலியே சரியா போனா போட்டோம் சரி அந்த தர்மம் யாரு மச்சான் இருந்தாலும் அவரு கிட்ட சண்டைக்கு போறது என்ன யோசிக்கிறதா என்ன உனக்கு சாமி சத்தியமா யோசிக்கணும் இருந்தாலும் மச்சான போய் செஞ்சோத்துக்கடனை நீக்க வேண்டும் ஆமா நாம படுகொலத்துக்கு போய் தான் ஆக வேண்டும் என்ன கதை இப்பொழுது நம்ம எங்க ஒதுங்குறோம் அங்க விசேஷம் வந்துங்க யாரு எத்தனை பணம் விழுந்து நிக்குது
இடித்து எதிரி வருவானா என்று எதிர்பார்த்து இருக்கிறோம். பார்க்கலாம். நல்லா எங்க மாமனுக்கு நல்லா லைட் ஏறினும் அந்த மாதிரி நல்லா போட்டோ செட் பண்ணி கொடு. அருமையா பண்ணி பாரு. அவரு நம்பாலு. குருச்சேத்திரத்துல இதுதான் காவலாளியா? அவங்க சாட்சாதி எம்பெருமான் அதை நடத்தவும் நல்ல போஸ்ட்மார்டம் பண்றது எல்லாத்தையும் சாட்சாதி எம்பெருமான் அதை நடத்தவும் தர்மபுத்திர மகாராஜா தேர்தட்டில் அமர்ந்து கொண்டு குருச்சேத்திரம் வந்திருக்கிறார். பகையாளி எப்புறத்தில் எங்கு இருந்தாலும் சண்டைக்கு வரலாம். தயார் தயார் தயார். தர்மராஜன் தேர்தலில் அமர்ந்து இப்ப நான் போஸ்ட் மாட்டோம்னா நீ போஸ்ட் மாட்டோம். இதே ஆண்டவர் ரதம் செலுத்த ஜல்லிய மாமன் தேர்தட்டில் அமரு. தர்மராஜன் தேர்தட்டிலே அமர்ந்து சண்டைக்கு தயாராக உள்ளதால் எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, எதிரி எந்த டாபர் மூஞ்சினா இருந்தாலும் சரி சண்டைக்கு வரலாம். நான் சண்டைக்கு வரல, நான் டோக்கன் கொடுக்குறோம் சொல்லு. இதே நம்ம செல்லிய மாமன் தேர்தட்டிலே அமர்ந்து சண்டை பப்புனு ரதம் ஓட்டி ஜல்லிய மாமன் சண்டைக்கு வந்துக்கிறார். ஆப்போசிட் பார்ட்டி அந்த லவடிக்கு போனாலும் சரி வெற்றி உனக்கே ஆகட்டும் என்று அவரே சொல்லிவிட்டார். அவர்தான் ஒரு நடுக்காட்டான போய் ஆளை நிக்க வைக்கணும்.
உன்னுடைய பாதாரத்தை நான் வந்துனுக்கிறது வேற விஷயம் இருக்கட்டும். என்னுடைய கால் விழுந்து படித்ததனால நீ என்றென்றும் பல்லாண்டு பல்லாண்டு என்னுடைய ஆசீர்வாதம். மாமா உறவு என்னைக்கு அண்ணன் தம்பி உறவு அது அப்படியே அண்ணன் தம்பி உறவு அருந்தரும். அண்ணன் தம்பி உறவு அன்னைக்கே அறந்து விடும். ஆமா, மாமன் மச்சான் உறவு அது என்னன்னைக்கும் மாமன் போல உறவும் கிடையாது, மயிர போல கருப்பும் கிடையாது. அதனால மாமா வந்துட்டோம், 2 பேரும் சந்திச்சிட்டோம். சரி வா மாமா, சாப்பிட்டு போவீங்க. சாராயம் குடிக்கிறதுக்கு நீ வந்தது சண்டைக்கு. சரி, நீ எங்கிட்ட இந்த பாசம் உறவை கொண்டாடினா கூட நான் விட்டுட்டு போனா மாமா. யாரோடு யார் சண்டை வந்துக்கிறது சண்டைக்கு எங்கன்னா உனக்கு பாசமா பேசுவார உன்னை போல ஆளா இருந்தா அடிச்சு இருந்தாலும் அந்த கர்மர் கையில மடியறத விட அந்த தர்மர் கையில வர்றது நமக்கு புண்ணியம். அதனால இவர்கிட்ட சண்டை போடுதான் பாசத்தை உறவை கொண்டாடினா விடக்கூடாது. தொழிலாயிப்போ பாசத்தை இங்க காட்டாது. இந்த மாமாவை கொன்று சூப்பரா நடக்கணும். அதுதான் கேட்க சொல்றேன். சாமி நாராயணா, சூப்பரா நடக்கணும். மாமா சாமி உங்களுடைய பேரு நல்ல பேரு தான். ரைட்டு தான். நீ ஓடி பொலிச்சுக்கிறது படுகொளத்தில் வந்து ஒப்பாரி வேணும். நீயும் நானும் சண்டை செய்தா இங்க பார்க்கக்கூடிய பாமர மக்கள் எல்லாம் ஐயோ தாய் மாமனோடு சண்டைக்கு போனாரோ, தாய் மாமனை படித்து விட்டாரோ, இந்த உலக நிந்தனைக்கு நான் ஆளாகி விடுவேன் மாமா. அந்த பாசத்தை கொண்டாடாத. எங்கிட்ட எடு பானம் இல்ல, நான் போடுற பானத்துல நீ போறியா? ஒண்ணு உன் பானத்துல நான் போட்டா எடு. அப்ப நீ கேட்க மாட்டேன். உண்மையிலேயே உங்ககிட்ட நான் சண்டைக்கு தான் வந்தேன். வெட்டி நீளம் பாதிக்கிறேன்.
இது விளையாட்டு வினையாகிவிடும். வினதான் விளையாட்டு வினையாகிவிடும். அவன் சொல்லவா இது விளையாட்டு வினையாகிவிடும். உனக்கு எனக்கு ஏதாவது பகை உண்டா சொல்லு. நான் இந்த மாமா எப்படின்னு நீ சாகுற ரோட்ல பானிபூரி வாங்கி கொடுத்துட்டு கூதி மூணு காசை கொடுத்து அப்புறம் செத்து போன பின்னாடி எனக்கு கிடைக்குமா காசு? இல்ல தர்மம் போயிட்டான். அவன் சாக மாட்டான். எதுக்கு பாணி யார் மேல போகுதுன்னு பார்த்தேன். அந்த ஆளு எவ்வளவு விடுறோம் எவ்வளவு மேல விட்டுக்கிறான். நீ தான் சாகுவேன். நீ முடிவே பண்ணிட்டியாடா? நான் என்ன கேட்கறேன், கேட்காத என்கிட்ட நீ ஓடி வந்து நீ பாத்துக்கிற. அதனால இனிமேல் உன்னை விட்டா மரியாதை கிடையாது. அதனால அட பெருத்த மனிதன் என்று பொறுத்தேனே இருந்தாலும் குடிக்க போ. இப்படி தலைவர் அப்படி நீட்டுப்பா. ஆமா மந்திரி போய் சாட்சாத் எம்பெருமான ஆண்டவர்கிட்ட போய் நம்ம சொல்லலாம். போய் ஆண்டவரை பார்க்கலாம், பார்க்கலாமா? வெற்றி 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 ஓடியா ஓடியா ஓடியா. நம்மளது சாவு உழுந்து போச்சு. ஓடியா நம்மளது ஓடியா வெற்றியா வெற்றி நம்மளது. வெற்றி 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 வெற்றி. இன்னைக்கு எங்க மாமா விட மாட்டாரு. இன்னைக்கு மாமா விடுறது இல்ல. சென்னை மாமா ஏனத்தி எதிரோமம் சரி அகண்ட பார்வை நீண்டகரம் யாருமே ஒண்ணுமே அசங்க முடியாதவரே. அப்படியாப்பட்ட பள்ளச்சாலி குடுவாரா தெருமை செத்து போயிட்டானா? சத்தியமா சாவு விழுந்து போச்சு நம்மளுக்கு. டேய் இன்னையோட முடிஞ்சிச்சுடா. முடிஞ்சு இல்லடா பிள்ளை என்ன போச்சு? அட பங்காளிகள் பேரும் போச்சு. பாதி நாடு எனக்கு ஆச்சு. பங்காளிகள் பேரும் போச்சு. பாதி நாடு எனக்கு ஆச்சு.
போச்சு. சத்தியமாங்க ஆமா. என்னைக்கு சாவாங்க என்னைக்கு சாவாங்க என்னைக்கு சாவாங்க எப்ப சாவாங்க எப்ப சாவாங்க எப்ப சாகுவியோ எப்ப சாகுவியோன்னு ஏய் ஆமா பையா என்ன நீ அவ கூட தாம நல்லா வைக்க மாட்டேன்ற இன்னும் அப்படி பேசுற பண்ணு சத்தியமா சாகு ஆகி போச்சு. டேய் அந்த தருமம் செத்தான உடனே அங்க காதுல கேட்டுச்சா இல்லையா கரிமூஞ்சி அவனுக்கு காலி கரிமூஞ்சினா யாரு கரிமூஞ்சி பேரு அந்த பேமனா கமனராப்பலாம் மானம் டேய் பேமன் பேரு மானா நீ சாக போறானே டேய் அவன் செத்தானா இல்லையா அந்த அர்ஜுனன் செத்து போயிட்டான். அவன் செத்தானா இல்லையா அந்த நகுல சகாதேவன் அவன் செத்து போயிட்டான். அவன் செத்தானா இல்லையா அந்த பாஞ்சாலி குருஸ். ஆமா ஆமா ஏன்னா பூண்டோட காலி ஏன்னா அவங்க மான ரோஸ்தோட இருக்கிறவங்க. டேய் சத்தியமா நாங்களாம் ஒருத்தன் செத்தா இன்னொருத்தன் பாரு அண்ணன் போயிட்டானேன்னு அந்த அப்படியே அந்த பாசத்திலேயே போயிடுறான். அப்படியே இந்த மாதிரி அயோக்கி கூதி மகனா அது தம்பி மாதிரி 99 பேர் செத்து போயிட்டாங்க. நீ மட்டும் முடித்திருக்கிறே இந்த மண்ணு விட மாட்டேங்கிறா என்ன. ஆமா ஆமா இந்த மண்ணு ஒண்ணு தீர்த்தமால ஒண்ணு விட மாட்டேன். இந்த மண்ணே தான் எனக்கு ஆசை. அடுத்து மற்றதெல்லாம் கிடையாது எனக்கு. அடுத்து போன் பண்ணாவே உனக்கு தீர்த்தமால விட மாட்டேன். அதனால பூரா செத்து போயிட்டாங்க. ஆமா இப்ப இவங்களா செத்து போயிட்டாங்களே இப்ப பங்காளி செத்தா கடுமைக்காரியில் யார் பண்ணணும்? நாம தான் செய்யணும். அப்ப பணம் வேணுமாடா? சத்தியமா வாங்க சத்தியமா ஐயா. ஆமா இதுக்கெல்லாம் இப்ப என்ன முதல்ல சத்தவன் என்ன வேணும்? சத்தவனே மோலக்காருக்கு சொல்லணும். அப்படியா? நாரி போகும் ஐஸ் போட்டு கடமை வச்சுக்கூடாது. ஏன்னா அவங்க சொத்துங்குது. யாரு சொத்து? பங்காளி விட்டாரு. அவங்க சொத்துக்குது. அந்த கடனை வச்சுக்கூடாது. மோலக்காரன் போய் அட்வான்ஸ் கொடுத்துரு. இது இல்லையா? அட்வான்ஸ் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். யாருக்கு மோலக்காரன் கொடுத்துட்டியா? நீ தான் மோலக்காரன். உனக்கு தான் மோலக்காரனுக்கு நான் கொடுத்துட்டேன். இது எப்படி இது என்ன போய் பாடக்காரனுக்கு கொடுத்துரு அட்வான்ஸ். பாடக்காரனுக்கா கொடுத்துட்டியா? சரி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேன். ஆமா பையா குடி வெட்டணுமாடா? ஆமாங்க. டேய் தப்புடா. டேய் குடி வெட்டணும் கொடுத்துறா போய். இது இல்லையாவா? சரி கொடுத்துறேன். கொடுத்துட்டியா? கொடுத்துட்டு குடி வெட்டணும். டேய் பையா மாலை. ஆமாங்க மாலை வாங்கணும். டேய் நிறைய தேர் நிறைய பேர் பூமாலையா வைக்கணும். நான் போய் பூமாலை கேட்டு கொடுத்துருப்பணும். இல்லையா? கொடுத்துட்டியா? பூமாலை கொடுத்துட்டு தேங்காய் பழம் கல்பூரம் ஊதுபத்தி இதெல்லாம் போறா. ஆமா அது புடி 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 பட்டியா புடி போய் கொடுத்துட்டியாடா? கொடுத்துட்டேன். டேய் எல்லாம் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன். பரபரா கொடுத்தாச்சா? சீக்கிரம் போ ரெடி ஆகிட்டு போடா. சீக்கிரம் எங்கடா போடா அவங்க அம்மா குளி போர்க்கா. கொடுத்துட்டியாடா? 20 ரூபாயை கொடுத்து போட்டு பாரு பாடக்காரனு கொடுக்கணுமா, குழி வேட்டனு கொடுக்கணுமா, பழக்காரனு கொடுக்கணுமா, தேங்காய் பழம் அதுலயே வாங்கணுமா, மாலை அதுலயே வாங்கணுமா, 20 ரூபாய் உனியும் புளித்திக்குவாங்க. காசு வாங்கினேன் வாங்கணும் கேட்டுங்க பழம். நீ பணம் வாங்கினதானே கேட்ட? தலைவரும் கொடுத்தாரு. ஆமா ஆமா பரவாயில்ல. கற்பூரத்து கொடுத்துட்டாரு. கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்து கொடுத்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், கொண்டு வந்து கொடுத்தால் தந்தை, சீர் கொடுத்தால் அக்கா தங்கை, பழி வாங்குவாள் பத்தனை, உயர்கார்பான் தோழன், உயர்கார்பான் தோழன். இந்த நட்பு இருக்கிறது பார். இந்த பழக்க வழக்கங்கள் சீரான முறையிலே நம்ம சீர்படையாக சேரிடத்திலே அறிந்து நாமல் சேர்ந்து நல்ல முறையிலே நம்ம பழக்க வழக்கங்கள் இருந்தால் எங்கும் அது நீடித்தே இருக்கும். அது சற்று தேர்மாறாக உண்டானால் அது சரியில்லாத போயிடும். அதனால நமது உயர் திருவாளர் கொலகம்பட்டி காங்கிரஸ் தேகை நமது ஐயா அண்ணா யாரு சிவலிங்கம் தலைவர் அவர்கள், சரி தொட்டம்பட்டி கண்ணன் அண்ணா அவர்கள் எல்லாமே இந்த ஊர்ல இப்ப நாடகம் விட்டாரு. நமது
அண்ணாவாகி ஆமா நமது பொன்சாமி கவுண்டரு சரி கிருஷ்ணன் எல்லாமே நட்பு தான் காரணம். இந்த நட்பு எங்கேயுமே நம்ம பழக்கக்கூடிய பழக்கங்கள் ஒழுக்கங்கள் சீராக இருந்தால் அது நம்மளை உயருக்கு கொண்டு வரும். ஆமா இந்த பணம் காசு பெருசு இல்ல, குணம் தான் பெரியது. அதனால நமக்காக பணம் கொடுத்திருக்கிறாரு திருப்பதி ஆண்டவர் ரகுராமன். அவருக்கு பக்கத்துறை இருந்து பாதுகாக்கப்படியாக ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். சுவேதியம் வாசகி நாராயணன் 2 பேர்களும். வாசகி நாராயணன் திருப்பதி வெங்கடாஜலபதி ஆண்டவன் ரகுராமன் பகவான் பாண்டவர்களை எப்படி காடகத்திலே பாதுகாத்தால் அதை போன்று அவருடைய குடும்பத்தை பாதுகாக்கும்படியாக கடவுளை பிரார்த்திக் கொள்வோம். அவரால் கொடுத்த பணம் நமக்கா அன்பளிப்பு. சுபேசயம் ஏபையா போய் கொடுத்தாடா? கொடுத்துட்டேன். எவடங்க எல்லாம் வந்து நிக்குது லாரில. மாலை பண்ணி என்கிட்ட காசு வாங்குனதானே? ஆமாங்க வாங்குனேன். வாங்குனதானே? போய் கொடுத்துட்டியா? சரி. ஆமா பணம் கிடாக்குது. பணம் அங்கேயும் குருஷேத்திரத்துல தனியே எடுத்து போட்டு வச்சுக்கிறேன். ஆமா பையா இப்ப நீ போனதானே? ஆமா எங்கடா எங்க மாமா ஜல்லி மாமா? மாமா தர்மம் போய் மாமன் அடிக்க. மாமன் போய் தர்மன் அடிக்க. மாமன தர்மம் ஒரு ஒத்து வச்சாம் பாரு. மாமன் கம்முனுக்கு வானா ஜல்லி மாமா மாமனு காலை தூக்கின்னு 3 பல்ட்டி. சத்தியமா அடி சட்டில அப்படியே தர்மம் போய் மாமன் குளிக்கு போயிட்டான். யாரா குளிக்கு போயிட்டு மாமனை தர்மம் அடிச்சு தர்மன மாமன் அடிச்சு அடி சட்டில தர்மம் அடிச்சான் மாமன் அடிச்சு குளிக்கு போயிட்டாரு மாமன். என்னடா பையா அப்படி சொல்ற? சத்தியமாங்க எங்கடாக மாமா குளிக்கு போயிட்டாரு. குளிக்கணும் எங்கடா போயிட்டாரு குளிக்கிறதுக்கு? சண்டை போட்டு போற ரத்தம், அதனால உடம்பெல்லாம் சுத்தமா குளிக்கு போய்க்கிறாரு. மேல இருக்கிற ரத்தம் அந்த ரத்தம் கவலை அடிக்குமே. ஆமா அதனால குளிக்கு பாகமா நீங்க சாவுக்கு வந்தவங்கள உங்களை சமைஞ்சு விட்டாருங்களா? எனக்கு தங்கையாகிய பழனியம்மா அவர்கள், தங்கையாகிய பழனியம்மா அவர்கள், அவர் கணவன் முருகன் அவர்கள். ஆமாமா தன் கணவன் இருக்கவர்தான் ஒரு பெண்ணுக்கு ஊழல். ஆமா கணவன் இருந்த பிறகு இரவுக்கு கம்மிதான். அதனால கணவன் இருக்கும் வரை நமக்கு ஒரு துணை உண்டு, ஒரு பாதுகாப்பு உண்டு. ஒரு நிலம் என்றால் அதற்கு ஒரு வேலி உண்டு, அதுக்கு பாதுகாப்பு உண்டு. அதை போலதான் ஒரு பெண்ணுடைய இலக்கம். அதனால தன் கணவராகிய முருகன் அவர்கள் சாலூக சாமிப்பை சாழ்த்தி என்று சொல்லக்கூடிய 4வது அவருடைய உயிராகப்பட்டது திருப்பதி வெங்கடாஜலபதி ஆண்டுடைய திருவாதங்களுக்கு 4வது இடைய வேண்டும். அவரான கொடுத்த பணம் 100 ரூபாய் நமக்காகவே. சுபேஜயம் மாதர்குல தரகமாகிய பாப்பாட்டி இதே உள்ளூர் கிராமத்தில் வாழ்ந்து வரக்கூடிய பாப்பாத்தி அம்மா அவர்கள் பணம் கொடுத்திருக்கிறார். திருப்பதி வெங்கடாஜலபதி ஆண்டவன் ரகுராமன் திருப்பதி ஆண்டவனுடைய மலைவளங்களை போல அவருடைய குடும்பங்கள் வளர வேண்டும். அவர் பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகள் அனைத்து பேர்களும் நலம் பெற்று வளரும்படியாக ஆண்டவனை பிரார்த்திக் கொள்வோம். அவரால் கொடுத்தது நமக்காகவே. சுபேசயம் காசு போறவங்களே இப்பயே போடுங்க. ஏன்னா உடம்பு போயிட்டு காசு விடாத எனக்கு செத்து போட நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா சாவுக்கு காசு போடுவாங்க, காசுக்கு ரொம்ப மோசம். அதனால போட வேண்டியவங்களா இப்பயே போட்டுருக்கப்பா. கடைசியா மூஞ்ச பாக்குறவங்க பாத்துக்கோ. போடுறவங்க போட்டுங்க. ஏன்னா சொந்த பந்தக்காரர் இருப்பாங்க, ஜாதி ஜனங்காரன். அதனால போடுறவங்கள காசு இப்பயே போட்டு காசு கரும்பு மோசம் இல்லையா? பணத்து மேல போடுறவங்க போட்டுக்கலாம். அப்ப கூட உனக்கு கையில இருந்து 1 ரூபாய் போட மாட்டான். தாயில அதுக்குதான் பொழுத மாட்டா போட பணம் பூரா எடுங்க. நாட்டுக்கிற பணம் எல்லாம் எடுத்தாடா. எங்கடா ஜல்லியா எங்கடா தரம் போகிறா மாமு குளிக்கிறது போயிடுறாரு கிணத்துக்கு. அவர் குடிச்சிட்டு வந்துருவாரு. அதனால தருமனுடைய பணத்து போய் பார்த்துலாம். ஓடு 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 ஓடு
பாத்தியா ஏன் அதே பெட்டி எப்படி போட்டு வச்சுக்காருன்னா சுதாட்டக்காரா ஏண்டா இவன் எல்லாத்துக்கும் வந்தான் ஓய் இவன் ஏண்டா வந்தான் தர்மம் ஏண்டா சூதாடி நாடு நகரம் எல்லாத்தையும் தோத்துட்டேன் ஆமா சூதாடி தோத்துட்ட பின்னால அப்புறம் நாடு வருமா பணம் வருமா காசு வருமா வராது சூதாட்டத்தை தோத்துட்டு போக வேண்டியதாடா ஏண்டா அங்க வந்து இவனை அமிச்சானே என்ன தண்டி